विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सूक्ष्मता व्यापिते ज्ञेये गन्धादेरुत्तरोत्तरम् प्रत्यगात्मावसानेषु पूर्वपूर्वप्रहाणतः शारीर पृथिवी तावत् यावत्पाक्या प्रमाणतः अंवादीनि च तत्त्वानि तावत् ज्ञेयो निर्ज्ञेयानि कृष्णसः சூக்ஷ்மதா வியாபிதா பிரகரணம்னு அடுத்ததான ஒரு பிரகரணம் உதயதாசி கிரந்தத்துல. நம்ம சரீரம் பஞ்சபூதங்களோட கூடியிருக்கு. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படி. பிருத்திவி பாகம் நமக்கு தெரியறது மேல தோல், மாம்சம் இவைகள் தான். அப்பாகம் ரத்தம் இருக்கவே இருக்கு. அதோட இல்லாமல் மூத்திராதிகள்லாம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. தேஜஸ் நெருப்பு எப்ப பார்த்தாலும் 98.4 இருக்கு. அது குறைஞ்சாலும் கஷ்டம், ஜாஸ்தியானாலும் கஷ்டம். வாயு மூச்சு காத்து விட்டுட்டே இருக்கும். ஆகாசம் வயத்துல இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி இருக்க தொட்டு தான் நீங்க சாப்பிடுறதெல்லாம் கரெக்டா போகுது. ஏதாவதா 5 பூதகணங்களோட சேர்ந்து இருக்கு நம்ம சரீரம். நையாயிகம் சொல்றான் பார்த்திவ சரீரம் வெறும் பிருத்திவி பாகம் தான் இருக்குன்ட்டு. ஆனா நம்ம அப்படி இல்லை. பிரத்யட்சமாக தெரியறதுனால நமக்கு பஞ்சபூதங்களோட சேர்ந்ததான இந்த சரீரம் அப்படின்னு சொன்னேன். இந்த பஞ்சபௌத்திகமான ஒரு சரீரம் இருக்கல்லவா, இந்த சரீரத்துல இந்த 5 பூதங்களை கொஞ்சம் பார்க்கணும். பிருத்திவி விட சூக்ஷ்மமா இருக்கிறது ஜலம், ஜலத்தை விட சூக்ஷ்மமா இருக்கிறது நெருப்பு, நெருப்பை விட சூக்ஷ்மமா இருக்க வாயு, வாயு விட சூக்ஷ்மமா இருக்க ஆகாசம். அதனாலதான் ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான், சப்தங்கிற குணம். நம்ம பேசினோம்னா இந்த ஸ்பேஸ் வழியாக உங்க காதுக்கு போய் அந்த காதுல இருக்கக்கூடியதான பொருட்டு புலனானது நம்ம மனசுக்கு திருப்பி இதெல்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்றது. இது ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான் இருக்கு. அதுல இருந்து வந்ததான வாயுவுக்கு 2 குணம் இருக்கு. என்ன குணம்? சப்தமும் இருக்கு, அதோட இல்லாமல் வாயுவுக்காக தனியாக இருக்கக்கூடியதான ஸ்பர்ஷமும் இருக்கு. அதனாலதான் வாயுல 2 குணங்கள். அதே நெருப்புன்னு எடுத்துட்டேனால் அதுக்கு சப்தமும் இருக்கு. நெருப்பு நல்ல வந்ததுன்னா டட்டா டட்டான்னு சத்தம் கேட்கறது. அதே போல நெருப்புல மற்ற 2 குணம், சப்தமும் ஸ்பர்ஷமும் இருக்கு. ரூபம் அதுக்கு மேல இருக்கு. உஷ்ணமான ஔஷ்ணியம்ங்கிற குணமும் அதுல இருக்கு. அதை விட அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஜலம், ஜலம் பிரவகிக்கிறப்ப சலச்சலான்னு சொல்லி பிரவகிக்கிறது. அதுக்கப்புறம் சப்தம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு. தொட்டா அந்த தொட்டமையானால் அது ஸ்பர்ஷம் தெரியறது நமக்கு. அதே போலயே சப்த ஸ்பர்ஷ ரூபம், ரூபமும் இருக்கு, ஜலமும் இருக்கு. ஜலத்துல ரூபம் இருக்கு, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசமும் இருக்கு. அதே போல பூமியில சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், வாசனையும் இருக்கு. இப்படி 5 பூதங்கள்லயும் ஒவ்வொரு பூதத்துல ஒண்ணு ஜாஸ்தி ஆயிண்டே வருது. கம்ப்ளீட்டா பார்த்தேன்னா 15 ஸ்பர்ஷங்கள், ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள், 15 குணங்கள் இருக்கு. ஒரே ஸ்பர்ஷம் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. சாதாரணமா நெருப்புல இருக்கக்கூடியதான அம்சத்தோட அந்த ஸ்பர்ஷத்தை விட அது உஷ்ண ஸ்பர்ஷம். ஆனா ஜலத்துல இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு சீத ஸ்பர்ஷம், தொட்டா சில்லுன்னு இருக்கு. பிருத்திவியை தொட்டா என்னாச்சு? உஷ்ணமாகவும் இல்லை, சில்லுன்னு இல்லை, சாதாரணமாக இருக்கு. இப்படி 15 விதமான குணங்கள் சொல்லியிருக்கா. இதுல நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோமே ஆனால் பிருத்திவியில 5 குணங்கள் இருக்கு. சப்தம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, வாசனையும் இருக்கு.
இதுல இருந்து 5 குணங்களோட கூடினது பிருத்திவி. இதுல அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஜலத்துல வாசனை இல்ல, சப்த ஸ்பர்ஷ ரூபங்கள் இருக்கு, ரசம் இருக்கு. இந்த ரசம் இருக்கிறதுனாலதான் நமக்கு சுவையானது வருது, தீர்த்தத்தை சேர்த்ததுனால்தான் சுவையான வருது. அதே போல அடுத்ததாக அக்னி எடுத்துடையானால் அதுல 3 குணங்கள் தான் இருக்கு, சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம், அவ்வளவுதான் இருக்கு. உஷ்ணஸ்பர்ஷம் இருக்கு. அது நெருப்பு எங்க இருந்தாலும் எதை பிடிச்சுண்டு எரியறதோ அந்த ரூபமானது நமக்கு தெரியுது. அதே போல சப்த ஸ்பர்ஷ வாயுல 2 குணங்கள் தான் இருக்கு, ஆகாசத்துல சப்தம்னு ஒண்ணுதான் இருக்கு. இது பார்த்தோமையானால் குணங்கள் ஜாஸ்தி ஆக அது கிராஸா போறது, ரொம்ப ஸ்தூலமா போறது. பிருத்திவி ஸ்தூலமா இருக்கு, அதனாலதான் கல் மண்ணு மலை வெள்ளம் பார்க்குது. அதுக்கு அடுத்ததாக ஜலம் பார்த்தேன்னா அதை விட சட்டலா இருக்கு. இமாலய பர்வதம் மாதிரியா இருக்கு ஜலம், நிறைய ஜலம் போயிட்டு இருக்கு, ஆனா அது ரொம்ப வசதியா மலை மாதிரி இல்லை. அதே போல நெருப்பு எடுத்துட்டேன்னா ஜலத்தை விட சூக்ஷ்மமா இருக்கு நெருப்பு. வாயு எடுத்துட்டேன்னா சப்த ஸ்பர்ஷம் 2 தான் இருக்கு, அதை விட சூக்ஷ்மமா இருக்கு. ஆகாசம் எல்லாத்த விட சூக்ஷ்மம். ஆகாசத்தை நம்மளால பார்க்க முடியல, ஆகாசத்தை கீற முடியல. அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷேவச்ச நித்யா சர்வகதா ஸ்தானோ அசலோயம் சனாதனா அப்படின்னு ஒரு குணமும் இல்லாதான ஒரு தத்துவமானது ஆத்ம தத்துவம் ஒண்ணுதான். இந்த ஆத்ம தத்துவத்துல கீழே சொன்னதான 15 விதமான குணங்கள் ஒரு குணமும் அதுல இல்லை. அதனால குணம் குறைய குறைய அது சூக்ஷ்மமாக இருக்கிறது மட்டும் இல்லாம வியாபகமாக இருக்கு. வியாபகம் எங்கும் வியாபிச்சு இருக்கு. அதே போல ஆகாசம் பாருங்க, எங்க இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்கு. ஆனா அந்த ஆகாசத்தை விட சூக்ஷ்மமா இருக்கிறது ஆத்ம தத்துவம். அதனால சூக்ஷ்மத்துவம் வியாபித்துவம் இந்த 2 பஞ்சபூதங்களுக்கு இருக்கு. கீழ் சொன்னதான பூதங்களோட மேல வர வர சூக்ஷ்மம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, சட்ட திங்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதே போல வியாபகமாகவும் இருக்கு. பூமியில நிறைய இடங்கள்ல ஜலம் இருக்கு, பூமியிலேயே நிறைய இடங்கள்ல ஜலம் இருக்கு. பூமியை போர் போட்டுன்னா 100 அடியோ 150 அடியோ பாதாளம் வரைக்கும் ஜலம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சமுத்திரம், அந்த பூமி எவ்வளவு இருக்கோ அதை விட 3 மடங்கு சமுத்திரம் இருக்குங்க. சமுத்திரத்துக்கு ஆழம் எவ்வளவுன்னு இது வரைக்கும் மனுஷா கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு உள்ள போனாலும் அதை விட உள்ள இருக்கு. அப்படி ஜலமானது பூமியிட ஜாஸ்தியா இருக்கு என்கிறதுல வியாபகமா இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. அந்த ஜலத்தை விட வாயுவானது சூக்ஷ்மம், நெருப்பானது சூக்ஷ்மமா இருக்கு, அது வியாபகமாவே இருக்கு. என்ன சார் நெருப்பு ஜலத்தை விட பெருசுங்கிறத அப்படி தெரியலையேன்னு சொல்லலாம். எங்கெங்க ஜலம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் உஷ்ணம் இருக்கு. ஜலம் இருக்கிற இடத்துல மேகங்கள் இருக்கா, அந்த மேகங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசுண்டா உங்களுக்கு மின்னல் ஏற்படுறது, இடி ஏற்படுறது. இப்ப ஜலத்துல இருக்கா இல்லையா பூமி, இது நெருப்பு இருக்கு. பூமியில நெருப்பு இருக்கா, இருக்கு. 2 கல்ல வேகமா அடிச்சு விளையானால் அல்லது 2 மரத்தை அப்படியே ஒன்னோட ஒண்ணு செதுக்கு நிலையானால் நெருப்பு வருது. இத காட்டுல எல்லாம் நெருப்பு வருது பாருங்க. யார் வச்சோம் நெருப்ப? யாரும் வைக்கல. மூங்கில் பக்கத்துல இருக்கோம், காத்துக்கு ஒரு மூங்கில் இன்னொரு மூங்கிலோட உரையும் பொழுது அந்த நெருப்பு வருது. ஒண்ணு புடிச்சுட்டுன்னா அதுக்கப்புறம் தானியே எக்கச்சக்கமா வந்து, ஏன்னா காத்து அடிக்கிறதோ இல்லையோ, இதுக்கு சகஜமா. ஆனா அப்படி இதே விதமாக ஆயிடுறது. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தேனால் அதை விட சூக்ஷ்மமாக இருக்கு, அதனுடைய வியாபகமா இருக்கு. இந்த காத்து இருக்கு, காத்து எங்க இருக்கு? இடவெளி இருக்கிற இடத்துல இருக்கு. இடவெளிக்குள்ளதானே காத்து இருக்கு. விவகாரம் என்னடா, ஒவ்வொரு பூதமும் 5 பூதங்கள்ல ஒவ்வொரு பூதமும் அது என்ன பண்றது அப்படின்னா, முன்னால இருக்கக்கூடியதான பூதங்கள் சூக்ஷ்மமாக இருக்கு, அதே போல முன்னால் இருக்கக்கூடியதான பூதங்கள்லாம் வியாபகமா இருக்கு. எங்க பரமாத்மா எப்படி இருக்காருன்னா இதை விட மேல இருக்கார், ஆகாசத்தை விட மேல இருக்கார். ஆகாசம் தான் அவரிடத்திலிருந்து வந்தது, அது காரணம். அதனால ஆகாசம்ங்கிறது சூக்ஷ்மமா இருக்கு, ஆகாசத்தை விட சூக்ஷ்மமா இருக்கார் பரமாத்மா, ஆகாசத்தை விட வியாபகமா இருக்கார் பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவன். அப்ப இந்த ஜீவன் எல்லாத்த விட சூக்ஷ்மமாகவும் வியாபகமாக இருக்காரோ இல்லையோ, அதான் சொல்றார். சூக்ஷ்மதா வியாபிஜே, சூக்ஷ்மமாக இருக்கும் தன்மையும் வியாபகமாக இருக்கக்கூடியதான தன்மை. வியாபகமான பரவி இருத்தல், சூக்ஷ்மம்னா ரொம்ப ரொம்ப அது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிறது.
இப்படி இந்த சூக்ஷ்மத்துவமும் காரணத்துவமும் இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டதாக பரமாத்மாவில் இருக்கு. உலகத்துல ரொம்ப பெரிய பொருள் அது அப்படின்னு நீங்க சொல்லலையானால் சாதாரண சமுத்திரம்னு சொன்ன தப்பு. சமுத்திரம் இருக்கிற இடத்துல ஆகாசம் இருக்கு, சமுத்திரம் இல்லாததான பூமியிலையும் ஆகாசம் இருக்கு. அப்ப எது எப்படி பெருசாகும்? ஆகாசம் தான் பெருசாகும். அந்த ஆகாசத்தை படைச்சவர் பரமாத்மா. அந்த பரமாத்மா இதை விட சூட்சமாக இருக்கார், பெருசாக இருக்கார், வியாபிச்சிருக்கார் எல்லா இடத்துலையும். அந்த பரமாத்மா தான் நீங்கள். நமக்கு தெரியாம இந்த சரீரத்தில் சிந்தனை கட்டப்படுறமே தவிர வசுதா அந்த பரமாத்மா ஜீவன். ஆகையால் அந்த ஆத்மாவானது எல்லாத்தை விட சூட்சமா இருக்கு, எல்லாத்தை விட வியாபகமா இருக்கு. அதான் சொல்றது சூக்ஷ்மதா வியாபிதே ஜ்ஞேயே கந்தாதேஹே உத்தரோத்தரம். கந்தம் பிருத்திவிக்கு, அதே போலயே ரசம் ஜலத்துக்கு, ரூபம் நெருப்புக்கு, ஸ்பர்ஷம் வாயுவுக்கு, ஆகாசத்துக்கு சப்தம். அதான் அப்படி சொல்ற. பிரத்யேகாத்மாவசானேஷு, பிரத்யேகாத்மாவோட முடிகிற பரியந்தம் அந்த ஆத்மாவோட பெருசுன்னு கேட்கக்கூடாது. சாகாஷ்டாசா பராகதி இந்திரியேபிய பராக்கியர்த்தः அர்த்தேபியஸ்ய பரம் மனः மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகான் பரः மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரः புருஷான்ன பரம் கிஞ்சித் சாகாஷ்டாசா பராகதி அப்படின்னு கட்டோபனிஷத்துல எல்லாத்த விட வசத்தியாகவும் எங்கும் வியாபகமா இருக்கிறது ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால கந்தாதே ருத்தரோத்தரம் பிரத்யேகாத்மா அவசானேஷு பூர்வ பூர்வ பிரஹாடதா. பிரத்யேகாத்மா வரைக்கும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான பூர்வ பூர்வமாக இருக்கிறது ஸ்தூலமாக இருக்கு, அது வியாபியமாக இருக்கு அப்படின்னு முதல்ல சூக்ஷ்மத்துவம் ஆகாசம் வரைக்கும் உன்னை விட வசதி சொல்லிட்டே இருக்கும். அதே போல வியாபகமாகவும் இருக்கு. ஆனா எல்லாத்த விட வியாபகமாக எல்லாத்த விட சூக்ஷ்மமா இருக்கிறது ஆத்ம தத்துவம். ஆகையால் இந்த ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு நம்ம பகு பிரயத்னம் பண்ணணும். இது சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது. அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி எடுத்துக்கணும். சுரஸ்ய தாரா நிஷிதா துரஸ்யா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி அப்படின்னு கத்திமனையில் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தப்பினா கட்டாயிடும். ஆகையால் அப்படித்தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆத்மாவை அறிவதற்கு ரொம்ப சூக்ஷ்மமான மனசு வேணும். அதுக்காக சரியான ஒரு முயற்சி வேணும் என்பதற்காகத்தான் இப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வர பிரத்யேகாத்மாவசானேஷு பூர்வ பூர்வ பிரஹாணதா. இப்ப நம்ம இது சர்வ வியாபகமா இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல இதே தத்துவத்தை வேற விதமா சொல்ற. சாரீரா பிருதிவி தாவது யாவத் பாக்கியா பிரமாணதா அம்பாதி நிஜதத்வானி தாவத் ஜேயானி கிருஷ்ணதா சாரீரா பிருதிவி தாவது. இந்த மனுஷனுடைய சரீரத்துல என்ன அதிகமாக தெரிகிறது? பிருத்திவிங்கிற தத்துவம் தான் அதிகமா இருக்கு. ஜலம் உங்க கண்ணால தெரியல. இந்த பிருத்திவிக்குள்ள ஜலம் இருக்கு, சரீரத்துக்குள்ளத்தானே ஜலம் இருக்கு. சரீரம் முழுக்க ஜலம் மட்டும் இல்ல, மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இப்ப எது தெரிகிறது? பார்த்திவ பாகம் தான் அதிகமாக தெரிகிறது. சாரீரா பிருத்திவி தாவது யாவத் பாக்கியா பிரமாணதா. வெளி பிரமாணங்களை பார்த்தோமேயானால், பிரத்யக்ஷாதிகளை பார்த்தோமேயானால் அம்பாதி நிஜதத்வானி. அம்புன்னு ஜலம், ஜலம் நெருப்பு வாயு ஆகாசம், இந்த தத்துவங்கள் எல்லாமே தாவத்ஞேயானி கிருஷ்ணதா. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். எப்படி? இதை விட உள்ள இருக்கு, அதை விட உள்ள இருக்கு, ஆகையால் அது இதை விட வியாபகமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாயுவாதீனாம் யதா உற்பத்தே பூர்வம் கம் சர்வகம் ததா அநேகா சதா சர்வஹ சின்மாத்திர சர்வகோ அத்வயஹ. வாயுவாதீனாம் யதோத்பத்தே. முதல்ல ஆகாசம் பிறந்தது. ஆகாசம் பிறந்த பிறகு வாயு பிறந்தது. இந்த வாயுவானது எங்க சார்ந்ததுக்கு? ஆகாசத்துக்குள்ள இருக்கு. இப்ப ஆகாசத்தை விட வாயு பெருசுன்னு சொன்னேன். வாயுவாதீனாம் யதா உற்பத்தே பூர்வம். வாயு தான் பிறக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தது? கம் சர்வகம் ததா. ஒரு ஆகாசம் தான் இருந்தது. சர்வகமாகவும் சர்வமும் வியாபிச்சிருக்கிற ஆகாசம் தான் இருந்தது. அகமே கஸ்ததா சர்வஹா. அப்படிப்பட்ட நாம் சதா சர்வ சின்மாத்திர சர்வகோத்வயா சர்வதா சின்மாத்திரா. கேவலமான சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கு. இந்த சைத்தன்யத்தோட வேற பதார்த்தங்கள் சேரல. ஆகாசத்துக்கு வரும் ஒரே ஒரு குணம் சப்தம்னு சொன்னேன். அந்த குணமும் பரமாத்மாவில் இல்ல.
வெளியில வர வரதான் குணங்கள் ஜாஸ்தியா இருக்கே தவிர அதனால சூக்ஷ்மமா இருக்கு, அதனால வியாபியமா இருக்கு. எல்லாத்த விட வசதியா இருக்கக்கூடியதான ஆகாசம் இருக்கு பார்த்தல, அது வாயோட ஆகாசத்தை விட பெரியவர் பரமாத்மா. அகமேகஸ்ததா சர்வா அகமேகா, ஒருவர் தான். ஒரே ஆகாசமே பூமண்டலத்துல ஒண்ணுதான். 2 ஆகாசம் 10 ஆகாசம் பார்க்க முடியும். எது ஒன்னா இருக்கோ அதை பலவாக சொல்றது வேதாந்தினுடைய நிலை. கட்டாகாசம் பட்டாகாசம் மட்டாகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஊசி காதுல கூட ஸ்பேஸ் இருக்கு, அது ஒரு ஆகாசம் அப்படின்னு சொல்றான். ஆனா நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேடையானால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சர்வமும் எங்க இருக்கிற ஆகாசம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஆகாசத்தை விட ஆகாசத்தை படைச்சதான அந்த பரமாத்மா ரொம்ப பெரியவா இருக்க. ஏதான காரணம் இல்லையா? காரணம் எப்பொழுதுமே சூக்ஷ்மமா இருக்கும், இதை விட பெருசா இருக்கும். ஆகையால் என்ன ஆச்சுன்னு அந்த பரமாத்மா, அந்த பரமாத்மாவாக நான் இருக்கேன். அகமே கஸ்ததா சர்வா சின்மாத்திரா, பெரும் சைதன்யம் தான். அதுல வேற குணங்கள்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. உப்பு கட்டியில உப்பை தவிர இன்னொரு சுவையானது இருக்காதோ, அதே போல ஆத்மாவில சைத்தன்யத்தை தவிர வேற ஒரு சுவையும் கிடையாது. சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்டதான சைத்தன்யம் 4 சைத்தன்யம் இருக்குன்னு நீங்க சொல்லப்படாது, ஒரு சைத்தன்யம் தான் இருக்கு. ஏன்னா எங்கும் வியாபித்து விட்டோம் இல்லையா? அப்படிப்பட்டதான சைத்தன்ய ரூபமாகவும் ஏகமாகவும் இருக்கக்கூடியது பரமாத்மா. அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அகமே கஸ்ததா சர்வா சின்மாத்திரா, கேவல சைத்தன்யம், அதனால சின்மாத்திரம் இருக்கு. சர்வகோ அத்வய, எங்க வியாபிச்சிருக்க? ஒரு இடத்துல இருக்கான்னு இல்ல சார், எந்தெந்த இடத்துல ஆகாசம் இருக்கோ அந்தந்த இடத்துலாம் அவர் இருக்க. அப்படிப்பட்டதான சர்வகா, சர்வமா இருக்க. அதோட மட்டும் இல்ல, சர்வகா இருக்கிறது மட்டும் இல்ல, அத்வய, பரமாத்மாவில இன்னொரு பரமாத்மா பார்க்க முடியுமா? கிடையாது. ஒரே ஆத்மாங்கிறது ஒரே ஒரு பதார்த்தம் தான். அப்படி அத்வய பிரம்மாத்யா ஸ்தாவராந்தாயே பிராணினோ மம பூஹு ஸ்மிருதாக காமக்ரோதாதயோ தோஷா ஜாயேரன் மம மே குதோன்யதः பிரம்மாத்யா ஸ்தாவராந்தா. சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு மரங்கொடி கொடிவைகள் எல்லாம் இது வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்லக்கூடியதான இத்தனை பதார்த்தங்களும் என்னுடைய சரீரம். பூஹு அப்படின்னு சொல்றது. பூஹுன்னு சொன்னாலோ புறம்னு சொன்னாலோ ஒன்னே ஒண்ணுதான், ஒரே அர்த்தம். அப்ப என்ன? சரீரம். சரீரம்னு சொன்னா சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கும் இல்லையா? ஆத்மா எங்க இருக்கு? நம்ம சரீரத்துக்குள்ளேன்னு சொல்றோம். அது எங்கும் வியாபிச்சிருந்தாலும் சரீரத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எப்படி? அகமகங்கிற எண்ணம், நான் எனக்கூடியதான எண்ணம் எங்கே தோன்றது? இந்த சரீரத்துக்குள்ளதான். சரீரத்துக்கு வெளியில வந்தா இதுன்னு தோணும். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் நான் தான் தோணும். இப்படி பிரம்மாத்யா ஸ்தாவராந்தாயே, உங்க சரீரம் இருக்கட்டும், அதே போலயே மரங்கொடிகளுடைய சரீரம் இருக்கட்டும். ஸ்தாவரம் அப்படின்னு சொன்னா மரங்கள்னு அர்த்தம். குச்சம் குல்மம் அப்படின்னு சொன்னீடையானால் அதெல்லாம் கொடிகள்னு அர்த்தம். இந்த மரங்கொடிகள் எல்லாம் இருக்க, எல்லாம் என்னன்னு என்னுடைய சரீரம். என்னுடைய சரீரம்னு நான் எங்கும் வியாபிச்சிருக்கேன்னு ஸ்லோகத்துல சொன்னார். ஆத்மாவை ஆத்மா வியாபிச்சிருந்தா அந்த ஆத்மாவுடைய சரீரம் எப்படி நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கோ தெரியறதோ, அதே போல பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு ஸ்தாவராத்யா, ஸ்தாவரம் அப்படின்னா மரக்கொடிகள், அது வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லாமே என்னுடைய சரீரம் தான். இப்படி தியானம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடுது? சர்வாத்ம பாவம் உங்களுக்கு வந்துடும். என்னுடைய சரீரம் தான் இவைகள்லாம் இருக்கு, நான் எங்கும் வியாபித்திருக்கேன் என்று நினைத்து கொண்டே இருந்தேடையானால் அந்த ஸ்வரூபாவது நமக்கு தெரியும். என்ன சார் நீங்க நினைச்சா அது ஆயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க நினைச்சாலே இந்த புழு இருக்கே வண்டை நினைச்சு அது வண்டாயிடும். அது அது என்னடா, அந்த புழுவானது வேறு வண்டானது வேறு. இது வேற பிராணி, அது வேற பிராணி. இருந்த போதிலும் அந்த புழுவானது வண்டை நினைச்சு அது கொட்டி விடுமோன்னு பயந்துட்டு எத்பாவம் தத்பவதி, அது அப்படியே. அதே போலயே நீங்களும் சீரியஸா உபாசனம் பண்ணிட்டு இருந்தேனால் அந்த ஸ்வரூபம் உங்களுக்கே வந்துடும். உபாசிய ஸ்வரூபம் யதா யதா உபாசத்தே ததைவ பலம் பவதி அப்படிங்கிற அந்த ஸ்வரூபம். அதே விதமாக நீங்க எப்படி தியானம் பண்ணணும் பரமாத்மாவை? என்னுடைய சரீரம் பஞ்சபூதங்கள், நான் அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கேன், பஞ்சபூதங்களுக்கு வெளியிலையும் நான் இருக்கேன். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன், எல்லாத்துக்கும் வெளியிலையும் நான் இருக்கேன். உள்ள இருக்கிற காலத்துல இந்த பஞ்சபூதங்கள் எனக்கு ஒரு சரீரமாக ஆகிறது.
பிரம்மாத்யாஸ்தாவராந்தாயே பிராணினோ மம பூஸ்பிருதாக காமக்ராத் குரோதாதயோ தோஷாः ஜாயேனன்மே குதோன்யதா. இப்ப இந்த சரீரம் தான் பரமாத்மாவுடைய சரீரம் பஞ்சபூதங்கள்னு சொல்றல. சரீரம்னு எப்படி சொன்ன அவருக்கு? கேவல சைதன்யம் மாத்திரம். சைதன்யத்தோட வேற விதமான பொருள் வேற ஒண்ணும் இல்ல. அப்படிப்பட்டதான கேவல சரீரம் மட்டும் இருக்கிற காலத்தில் தோஷங்கள் இந்த மனசுல இருக்கு பார்த்தீங்களா, அது என்னோட ஒட்டுமா? தோஷங்கள் என்ன இருக்கு? காமக்ரோதாதுகள், விருப்பு வெறுப்புகள். அது சரீரத்துல தான் இருக்கு சுவாமி, மனசுல தான் இருக்கு சுவாமி, அது ஆத்மா கிட்ட போகல. நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். உள்ள இருக்கக்கூடியதான பொருள் எதோட சம்பந்தப்படாம இருக்கு. இதுதான் பிரகதாரண்யத்தை சொல்லும் பொழுது இந்த கத்தி உரைக்குள்ள கத்தி இருக்கா போல என்ன, எதா அசிஹி கோஷே வர்த்ததே. அது என்ன, கத்தியானது உரையில இருக்கும் பொழுது அந்த உரைக்கும் கத்திக்கும் சம்பந்தம் வரப்படாது. அந்த உரைக்குள்ள கத்தி தனியா அழகா நிக்கணும். அது அந்த மேல இருக்கக்கூடியதான பொருளை 2 தரம் தொட்டதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய கூர்மையானது போயிடும். அதுக்காக என்ன பண்ணிருக்கார், அதுக்குள்ள ஒட்டாமல் அப்படியே அழகா நிக்கிற மாதிரி வச்சிருக்கு. அதே மாதிரிதான் மனசுக்குள்ள நான் இருக்கேன், மனசோட சேரல. மனசோட சேரலைன்னா மனசுல இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும் ஆத்மாவுக்கு சம்பந்தப்படல. ஒரே ஒரு சம்பந்தம் நீங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது பிரகாசிக்கிறது, ஒளிக்கிறது. ஒளிக்கிறதுனால அதனுடைய ஒளி ஆறுது மனசுல வர்றது. அப்புறம் அந்த ஒளிப்பட்டு நான் தான் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது மனசு. வசுதா மனசுக்கு ஒளி இருக்கா? ஜட பதார்த்தம், கல்லு குடம் மாதிரி, அது இன்னொரு பொருளை ஒழிக்காது. ஆனா அந்த ஆத்மாவுடைய ஒளியானது மனசுல விழுந்த பிறகு அப்புறம் என்ன ஆச்சுட்டார், அந்த மனசே அது ஒழிக்க தொடங்கிடுது. அந்த ஒளியில மற்ற பதார்த்தங்கள் என்னன்னு தெரியுது. உமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மனசு இருக்குன்னு தெரியறதா இல்லையா? இருக்கு சார். புலன்கள்லாம் தெரிகிறது. புலன்கள்ல அந்த கோலக்கம் தான் தெரிகிறதே சார், அதுக்குள்ள இருக்கிற சக்தி திறமையை நீங்க பார்க்க முடியாது. ஆனா கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியறதா இல்லையா? என்ன சுவாமினார், அது ஸ்தூலமா இருக்கு. அத பரமாத்மா ஒழிச்சுண்டு இருக்கார். பரமாத்மா ஒழிச்சுண்டு இருக்கார் நீங்க எப்படி சொல்ல முடியும் புத்திய அப்படின்னு? இந்த புத்தி வெளியில இருக்கிற பரியந்தம் நமக்கு அந்த நிச்சயாதிகள் விவகாரங்கள் நடக்கிறது, அரியாதிகளும் நடக்கிறது. அந்த புத்தி ஒழிக்க காலத்துல தான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது எல்லாம் நடக்குது. இதோட சம்பந்தப்படலை அவர். யதாட்சுரதானே வகிதத்யாது. யதாட்சுரா கத்தியானது, சுரதானே கத்தி இந்த உரைக்குள்ள எப்படி இருக்கோ அதே போல ஆத்மா இந்த புத்தி மனசு இந்த பதார்த்தங்கள்ல பிரதிபிம்பிச்சிருக்கார். பிரதிபிம்பம்னு சொல்றப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது உண்மை இல்லை. ஏன் சார் இப்படி சொல்றேன்? நீங்க கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறேன், கண்ணாடிக்கு முன்னால் நடந்துமே கண்ணாடிக்குள்ள உங்களுடைய பிரதிபிம்பம் வருது. ஒன்னே ஒண்ணு, நீங்க கண்ணாடியை பாக்குறது, அது கண்ணாடியில இருந்து உங்களை பாக்குறது. அந்த பிரதிபிம்பம் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, அப்புறம் அந்த பிரதிபிம்பம் உண்மையானு கேட்டா என்ன ஆகும்? நீங்க சாப்பிட்டு எனக்கு கூட சாப்பாடு போடுன்னு கேட்கும். ரொம்ப என்ன இருக்கு விவகாரம் முழுக்க. நிச்சயமாக அது சரீர கண்ணாடியோட சம்பந்தப்படல. கண்ணாடிக்குள்ள தெரியறது யாரு இல்லைன்னா கண்ணாடிக்குள்ள தெரியறது. ஆனா நிச்சயமா தெரியும் அது கண்ணாடிக்குள்ள இருக்கிறது நிஜம் இல்ல. பின்னால கண்ணாடி பின்னால அப்படியே கை வச்சு பாருங்க, தெரியுமா? இல்லையே. ஆனா அது என்ன சார் அதுன்னு, அதுக்காக நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொன்னேன். அதே விதமாக புத்தியில ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டிருக்கு. புத்திக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம்? பிரதிபிம்ப சம்பந்தத்தை தவிர ஒன்றும் கிடையாது. இது அந்த புத்தியானது பிரதிபிம்பத்தை தனியா உண்டு பண்ணிட்டு ஆத்மா உண்டு பண்ணிட்டு அப்படி எல்லாம் சொல்லப்படாது. என்ன ஒரு சம்பந்தம்? அதுக்கு பிரதிபிம்ப ரூபமான ஒரு சம்பந்தம் தான். ஆனா புத்தியோட அந்த பிரதிபிம்பம் வந்தாச்சு, எல்லாம் நான் தான் கேட்கறது. அதனால்தான் சொல்றார் காமக்ராதாதயோ தோஷா. புத்தி வழியாக பொருள் எல்லாம் பார்க்கறது, எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்க ஆத்மா. நாம என்ன பார்த்துக்கணும், இந்த காமக்ரோதங்கள் விருப்பு வெறுப்புகள், இவன் வேண்டியது, இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், நல்லவன், இவன் கெட்டவன், இவர் பணக்காரன், இவர் ஏழை, அப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்றீர்கள் அல்லவா? அவைகள்லாம் என்ன ஆச்சுன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, அது மனசனுடைய சம்பந்தம். எத்தனையும் மனசுல தான் இருக்கு. மனசுலதான் இருக்குன்னு எப்படி சார் சொல்வேன்? ஆத்மாவெல்லாம் தோன்றது. எனக்கு கோபம் வந்திருக்கு,
எனக்கு ஆசை ஏற்பட்டிருக்கு, எனக்கு பயம் வந்திருக்கு, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அது மனசுக்குன்னு சொல்றேன். இப்ப அது நகமாக இருக்குமேயானால், அது மனசுல தான் இருக்குது, ஆத்மாவிலேயே இருக்குமேயானால், மனசுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியதான ஆத்மாவிலேயே இந்த குணங்கள்லாம் இருக்குமேயானால், அப்ப என்ன ஆகும்? அது ஆத்மா எப்ப இருக்கு உங்களுக்கு? எப்பவும் இருக்கு. ஆத்மா போயிடுதுன்னா பிராணம் போயிடுது, போயிட்டான்னு அர்த்தம். போனா கூட ஆத்மா இருக்கு, அது வேற ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆத்மாவானது எப்பவும் இருக்கு. நத்வேவாகம் ஜாதுநாதம் நயமே ஜன ராஜா, எல்லாமும் இருந்துட்டு இருக்கா சுவாமி. இந்த ஜென்மா மாறினாலும் சரீரம் மாறுகிறதே தவிர, வாசாம்சு ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. கிழிஞ்ச துணியெல்லாம் தூக்கி போட்டு புதுசா ஒரு துணி எப்படி வாங்குறானோ, அது பழசா இருக்கிற துணியை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறானோ, அதே விதமாகத்தான் இந்த சரீரமானது ரொம்ப உபயோகம் இல்லாம போயிடுது. ஆனால் அதை விட்டுவிட்டு, சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு அழகான அந்யன் அவதரம் கல்யாணதமம் ரூபம் குருதே. அந்யன் அவதரம், அழகான ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறான். எந்த குழந்தையானாலும், கழுத குட்டியானாலும் சரி, ஆட்டுக்குட்டியானாலும் சரி, எல்லாத்த விட பார்க்கறதுக்கு அழகு. சின்ன வயசுல அது எப்படி ஒரு 2-3 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் மனசு டெவலப் ஆகி காமக்ரோதாதைகள்லாம் தோண ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், அப்பதான் அழுக்க வெளியில தெரியும். அகோரேபியகான்னு ஆயிட்டு இருந்த சரீரம். சில பேர் ஒரே தரம் குண்டாயிடுறது, சில பேர் ஒல்லியா இருந்துருக்கா, சில பேர் ஒரு விதமா இருக்கா பார்க்கறதுக்கு. எல்லாம் காரணம் என்ன? அந்த மனசுல இது இருக்கிறதுனால, ஆத்மாவில இல்லாதனால. ஆத்மாவில இருக்கு நீங்க சொன்னீடையானால், எது எதனுடைய சுவாவமோ அந்த சுவாவம் அதை விட்டு போகாது. எப்படி சூரியனை விட்டு ஒளியானது போகலையோ, ராத்திரி காலத்துல என்னாச்சு, சூரியன் நமக்கு அப்பாற்பட்ட போயிருக்கார், ஒளி சூரியனை விட்டு போகல, உங்களை விட்டு போயிருக்கு. ஏண்டான்னு, சூரியன் உங்களை விட்டு போயிருக்கார், அஸ்தமிச்சு விட்டார். அஸ்தமிச்சு விட்டா அந்த மலைக்கு பின்னால போயிருக்க, அதனால ஒளியானது நமக்கு மேல விழல. நாளைக்கு காலமா மலையில இருந்து இந்த பக்கம் மலையில இருந்து மேல வரும்பொழுது ஒளியானது வருது. இப்படி நிஜமாக ஆத்மாவுடைய ஸ்வரூபமா இருக்குமையானால், ஆத்மா எப்பொழுதும் இருப்பதால் எப்பொழுதும் நமக்கு அந்த ஒளி காமக்ரோதாதிகள்லாம் தோணணும். இருக்கோ முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல விருப்பு வெறுப்புகள் இருக்கு, எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கு. பணக்காரர்களுக்கு, சன்னியாசிக்கு இல்ல, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு. நீங்க வீட்டுல இருக்கிற பொருளை நீங்க ஆசைப்பட்டா ஒரு சன்னியாசியா இருக்கிற ஒரு கவண்டது தான் ஆசைப்படுவார். அது தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம். தன் தண்டத்தை விடாம வேற எங்கேயாவது போயிட்டாரோ, தண்டத்தை விட்டு போகலையே. ஏன்னா அவளுக்கும் சில சில பொருட்கள்ல ஒரு பற்றுதல் வேணும் எனக்கூடியதான எண்ணமும் இருக்கத்தான் இருக்கு. அது எப்ப சார் இல்லைன்னு, ஆத்மாவில இருந்தா 24 மணி நேரமும் 100 வயசு வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கும். ஆனா சில சமயத்துல காணப்படல. எப்ப விருப்பு வெறுப்புகள் உங்களுக்கு காணப்படாத தருணம் எதுன்னு, தூங்குற தருணம். தூங்குறப்ப உங்களுக்கு ஆசை இருக்கோ, கோபம் இருக்கோ, வெட்கம் இருக்கோ, பயம் இருக்கோ? ஒண்ணு இல்லையே சார். தூங்குற சமயத்துல இல்லையே. தூங்குற சமயத்துல ஆத்மா இருக்காருன்னு சொன்னேன். ஆத்மா இருந்தா ஆத்மாவுடைய தர்மங்களாக இது இருக்குமே. ஆனால் அப்ப என்ன ஆயிடுது? அப்போ நமக்கு தெரியணுமே, இல்லையே. அப்ப அது ஆத்மாவுல இல்ல, வேற எதுல இருக்கு? மனசுல இருக்கு. ஏன்னா மனசுதான் ஆத்மா கிட்ட உள்ள போய் தூங்குறது. ஆகையால் மனசு இருக்கிற காலத்துல விருப்பு வெறுப்புகள் இருக்கு, மனசு இல்லாத சமயத்துல விருப்பு வெறுப்புகள் இல்லை. ஜாகிரத காலத்திலையும் ஸ்வப்ன காலத்திலையும் நம்ம மனசு இருக்கு, வேலை செய்கிறது நமக்காக. தூங்குற காலத்துல மனசு ஓய்வு பெறுகிறது. ஆகையால் ஒரு காரியமும் இல்லை. விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு, எல்லா காமக்ரோதாதயோ தோஷாக ஜாயேரன் மே குதோன்யதா. அந்த தோஷங்கள் என்ன இடத்துல எப்படி காணப்படும், என்ன இடத்துல எப்படி வரும்? நான் தான் நிர்மலமாச்சேன், ஒரு விதமான தோஷமற்றவனாச்சு. இந்த தோஷங்கள்லாம் எங்க இருக்க? மனசுல மட்டும்தான் இருக்கு. ஆகையால் இந்திரியேபிய பராக்கியத்தா கர்த்தேபியஸ்ட பரம் மனஹா, மனசஸ்த பரா புத்தி அப்படின்னு அந்த புத்திக்கு அப்புறம் அவ்யக்தா ஆத்மான்னு போயிட்ட. இந்த புத்தி இருக்கிற பரியந்தம் தான் இந்த குணங்களும் தோஷங்களும் வருமே தவிர, புத்தி ஓய்வு பெருமையான தூக்கத்தில் இவைகள் ஒன்றும் கிடையாது. சரீரத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்கள் கூட நம்ம அறியல. வலிங்கிறேன், தூங்கி போயிட்டு வலி தெரிகிறதோ? முழிச்சிடத்துல மறுபடியும் வலி தெரிக்கலாம், தூங்குற சமயத்துல இல்ல. அதனால இதெல்லாம் புத்தி குணங்களே தவிர என்னுடைய குணங்கள் இல்லைன்னு சொல்றது ஆத்மா.
காமக்ரோதாதயோ தோஷா ஜாயேரன்மே குதோன்யதா பூததோஷைஸ்ததா அஸ்பிருஷ்டம். இதனால என்ன தெரிஞ்சிருக்கு? பஞ்சபூதங்களுடைய தோஷங்களோட நான் சம்பந்தப்படலை. பூதங்களுக்கு தோஷம்னு சொன்னா இங்க ஸ்வபாவம், கார குணங்கள் இவைகள் எல்லாம். அதுக்காகத்தான் முதல்லயே சொல்லியிருக்கேன், ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம், வாயுக்கு 2 குணங்கள். இவைகள்லாம் எங்க இருக்கு? பூதத்துல இருக்கு. இந்த பூதங்களே சம்பந்தப்படாததான எனக்கு அதுல இருக்கிற தோஷங்கள் எனக்கு வருமா? சம்பந்தப்பட்டால் வரா. ஸ்டவுக்கு மேல வெந்நீர் வச்சிருக்கேன், அந்த வெந்நீர் மேல பட்டதுன்னு வச்சுங்களேன், கொப்பளம் ஏற்படுறது. என்ன சுவாமி, எரிச்சது அதுக்குள்ள சூட்சமா இருந்து கொண்டு அந்த நெருப்பு தான் எரிச்சது. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விவகாரம் என்னடா, ஆத்மாவில இந்த தோஷம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஜாயோரன் மே குதோன்யதா பூததோஷைஸ்ததா அஸ்பிருஷ்டம். பஞ்சபூதங்களுடைய தோஷங்கள் என்னை எப்பொழுதும் தொடவில்லை. எப்பொழுதும் என்னோட அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னைக்கும் பிம்பத்துல இருக்கிறது பிரதிபிம்பத்துல தெரியுமே தவிர பிரதிபிம்பத்துல இருக்கிறது பூமி சரீரத்துல இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறேன், உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடிக்குள்ள இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பம் பொய்ன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனா ஒண்ணு தெரியணும், கண்ணாடிக்குள்ள இருக்கிறது எல்லாம் இந்த முன்னால இருக்கிறவர்களிடத்துல இல்ல. சிலது இருக்கு, சிலது இல்ல. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில நீங்க சவத்துக்கு போய் அட்டாச் பண்ணாதீங்க, நடுவுல கண்ணாடியை வைங்க. அப்ப என்ன ஆகும்? கண்ணாடி அசைஞ்சா இவன் அசைகிறானா? கண்ணாடி அசைஞ்சா எது அசைகிறது? கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் அசைகிறது. அது அசைகிறதுனால்தான் நமக்கு ஓஹோ நாட்டிட்டு இருக்கான். ஆனா கண்ணாடிக்கு முன்னால் இருக்கக்கூடியதான மனிதனுக்கு ஏதாவது உண்டா? சிலது பிரதிபிம்பத்துல இருக்கு, அது சிலதுல அவைகள் ஆத்மாவில இல்ல, பிம்பத்துல இல்ல. இந்த பிம்ப பிரதிபிம்ப நியாயம்னு சொன்னா நல்லா கவனிச்சு பார்க்கணும். பிரதிபிம்பத்தில் இருக்கக்கூடியதான சலனம், அசைதல், அந்த அசைதல் எதுல இருக்கு? அந்த உபாதியான கண்ணாடியில இருக்கு. ஆனா உபாதிக்கு முன்னால நிற்கக்கூடியதான இந்த ஆத்மாவில ஒரு குணமும் இல்லை. ஆயால் நம்ம சரீரங்களும் நம்ம வேண்டியதான விருப்பு வெறுப்புகளும் நாம வைத்துக் கொண்டிருந்த போதிலும் அது உங்ககிட்ட நிச்சயமா இல்லை. பிரதிபிம்பத்துல இருக்கலாம், அதனுடைய காரியங்களான புத்தியிலையும் மனசுலையும் புலன்கள்லையும் வெளி விஷயங்களையும் இருக்கலாம். ஆனா ஆத்மாவானது அதோட சம்பந்தப்படவே இல்லை. ஒண்ணு, அது சம்பந்தப்படாம இருக்காருன்னு சொன்னா அவர் அதற்குள்ள இருந்து அதோட அட்டாச் ஆகல. அதனால இந்த குணங்கள் அந்த போகல. அது முதல்ல சொன்னேன். எப்படி? இந்த கத்தி உரையுடைய திருஷ்டாந்தத்தினால. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? பிரதிபிம்ப ரூப திருஷ்டாந்தத்தினால பிரதிபிம்பத்தில் இருக்கக்கூடியதான குணங்கள் ஒரு நாளும் ஆத்மாவுக்கு வரவில்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் பூததோஷைஸ்ததா அஸ்பிருஷ்டம். பஞ்சபூதங்களோட கூடியிருக்கேன். எங்க பார்த்தாலும் பஞ்சபூதங்கள் தான், ஆனா அதோட சேரல. அது நடத்துல இருந்து அங்கேயே இருந்து அதோட ஒட்டாம இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப நம்ம கவனிக்கணும். அது இருக்க முடியுமா சார் அப்படின்னு ரகுகுண மகாராஜாவை கேட்டிருக்கார். ரகுகுண மகாராஜா பாகவதத்துல அவர் கேள்வி கேட்கும் பொழுது, ஜடபரதர்ங்கிறவரை கேள்வி கேட்கும் பொழுது அவர் கேட்கறது தால்யக்னிதாபா பயத்தோபிதாபா தத்தாபதா தண்டுல கர்ப்பரந்திரி. நெருப்புல பாத்திரத்தை வச்சு ஜலத்தை வச்சு அதுல அன்னத்தை விட்டு இது அரிசியை விட்டு அது மேல மூடிட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த உஷ்ணமானது இருக்கிறதெல்லாம் பாத்திரத்தை சம்பந்தப்பட்டு பாத்திரமானது உள்ள ஜலத்தோட சம்பந்தப்பட்டு அந்த ஜலமானது கொதிக்கும் பொழுது அந்த இருக்கக்கூடியதான அந்த அரிசி இருக்க அது கூட மிருதுவாயிடுது பார்த்தீங்களா? அப்படி நீங்க எதோட சம்பந்தப்படலைங்கிற லோகத்துல சம்பந்தப்பட்டுத்தானே இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம். யதாகாசஸ்திதோ வாயோ சர்வத்திரகோ மகான். யதாகாசஸ்திதோ வாயோ, ஆகாசத்துக்குள்ள காத்து இருக்கு, ஆகாசத்தை பிடிச்சுட்டு இருக்காது. இந்த இங்க இருக்கக்கூடியதான காத்தானது இங்க இருக்கிற ஆகாசத்தை பிடிச்சுன்றதுனால் கதவு திறந்து அந்த ஆகாசம் அதை விட்டு போகப்படாது, இங்கேதான் இருக்கணும். அந்த வாயுவானது இங்க விட்டு போகப்படாது. நமக்கு என்னன்னா இந்த வாயு போகணுங்கிறதா கதவு திறந்து வச்சிருக்கு. விவகாரம் என்ன? யதாகாசஸ்திதோ வாயு, ஆகாசத்தில் இருக்கக்கூடியதான வாயுவானது எப்படி ஆகாசத்தோட ஒட்டலையோ அதனாலதான் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஒட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போகப்படாது, போக முடியாது. ஆனா என்ன ஆச்சுன்னா ஆகாசத்துல இருந்து வாயு இந்த இடத்துல இருந்து அங்கே, அந்த இடத்துல இந்த வரைக்கும் போயிட்டே இருக்க. என்ன சுவாமி ஏன் போறாரு நீங்க பாத்துக்கலான்னு கேட்கக்கூடாது. ஆத்மா வாயுனுடைய ஸ்வரூபம் சர்வதா கதிமத்துவம்.
எப்பொழுதும் அசைஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதான் அவருடைய சுவாவம். அப்படிப்பட்டதான சுவாவமா இருக்கிற அந்த ஆகாசத்தோட ஒட்டுறாரோ. ஆனா ஆகாசம் தான் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறதோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லது ஆகாசம் போகலைங்கிறது ஒரு மனம்னா இருக்கு தெரிகிறது. ஏன்னா இங்க இருக்கிற குடத்தை பக்கத்து ரூமுக்கு எடுத்துட்டு போனேன்னு வச்சுங்களேன், அந்த குடம் குடத்துக்குள்ள இருந்ததான இடவழி போச்சா இல்லையான்னு கேட்டான். அங்கிருந்து இடவழி போச்சா இல்லையா? அங்க போயிருச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருந்திருக்கணும். அங்கே போயிருந்தது ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு ஆகாசம் இருக்கு, அதோட 2 ஆகாசம் அங்கே தோணும். இந்த வேதாந்திகள் எவ்வளவு யோஜனை பண்ணிருக்காருன்னு பாக்கணும். இதை பத்தி நம்ம வாழ்நாள்ல யோசனை ட்ரையே பண்ணல. இன்னொரு புத்தகத்துல சொல்லியிருக்கார், காவேரி நதிக்குள்ள குடத்தை வச்சு விட்டான். குடம் நிறைய ஜலம் இருக்கு. அந்த குடத்தை மேல இழுக்காம இந்த இடத்துல நதிக்குள்ளேயே இழுக்கிறான், அந்த பக்கம் போறான். அந்த குடத்துக்குள்ள இருக்கிற தீர்த்தம் அதுவே தானா இல்ல வேற இடத்துக்கு போனவும் வேற மாதிரி இருக்கான்னு கேட்கிறோம். ஏன் சார் இவர் எது சாதாரண எப்படி யோஜனை பண்ணணுமோ அதை விட்டுவிட்டு இப்படி எல்லாம் யோஜனை பண்றீங்களே. அந்த ஜலமானது அதுல இருக்கு, சம்பந்தப்பட்டு இருக்கு. ஆகையால் ஜலமானது இங்க இருந்து அங்கே போனா அதே ஜலம் இல்லை. ஆனா ஆகாசமானது அதே ஆகாசம் தான் சொல்லணும். இந்த ஆகாசமானது படத்தை நகர்த்துறதுமே அந்த ஆகாசம் வெளியில வருது, இன்னொரு ஆகாசம் அங்க இருக்கிற ஆகாசம் போகுது. இப்படி விவகாரங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால இவைகள்லாம் குடத்தோட ஆகாசம் எப்படி ஆகாசமும் சம்பந்தப்படல ஜலமும் சம்பந்தப்படலையோ அதே விதமாகத்தான் நம்ம ஆத்மாவோட பூதங்கள் சம்பந்தப்படலை. பூதங்கள் எந்த பூதமும் சம்பந்தப்படலை. அதனால பூதத்தினால செய்யப்பட்டதான புத்தி இருக்கு பார்த்தா, அந்த புத்தியில் இருக்க காமக்ரோதாதிகள்லாம் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அதுக்கு இருக்கே தவிர எனக்கு இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும் கிளியரா. அதனாலதான் சொல்றாரு, பூததோஷை சதா அஸ்பிருஷ்டம். பூத தோஷங்களினால் பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டதான ஒரு தோஷங்கள்னால், தோஷங்கள் என்ன எப்பொழுதும் தோஷங்கள்னா காமக்ரோத விருப்பு வெறுப்புகள். அது விருப்பு வெறுப்புகள் தான் எல்லாத்தையும் நம்ம கொண்டு பண்றது. விரும்பிய பொருளானது கிடைச்சா சந்தோஷமா இருக்கு, சிரிக்கலாம். விரும்பாத பொருளை கிடைச்சதுன்னா ஓன்னு அழலாம். விரும்பின பொருள் நம்ம விட்டு வெளியில போயிடுச்சுன்னா அழலாம். விரும்பாத பதார்த்தம் இருக்கு, நம்ம துவேஷிக்கிற பதார்த்தம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அபாடா அப்படிங்கிறான். விவகாரம் என்னடா, விருப்பு வெறுப்புகள்லாம் மனசுல தான் இருக்கு அல்லது புத்தியில இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. மனசு புத்தி எல்லாம் ஒண்ணுதான். அதனால என்ன, அங்க இருக்கக்கூடியதான தோஷங்கள் ஒரு நாளும் இவரை சேரலை. பூததோஷைஸ்தரா அஸ்பிருஷ்டம் சர்வபூதஸ்தமீஸ்வரம். ஆனா அவர் எங்க இருக்கார்? எல்லா பிராணிகள்லயும் இருக்கார். இங்கதான் இருக்காரு, அங்க இல்ல எனக்கு சொல்ல முடியாமல் எங்கும் வியாபகமா இருக்காரு. ஆகாசம் போல் ஆகாசம் இப்படி எல்லாத்தையும் சூழ்ந்தடிக்கிறது. ஆகாசம்னு வேதாந்தத்தை வாசிச்சுட்டு அப்படியே மேல பார்க்கக்கூடாது. நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடைவெளியும் ஆகாசம் தான். அப்படி அந்த ஆகாசத்துக்குள்ள நாம இருக்கோம். உங்களுக்குள்ள ஆகாசம் இல்ல, ஆகாசத்துக்குள்ள நாம இருக்கோம். ஆகாசம் தான் நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ஆகாசம் இருக்கு. அது எப்படி உலகம் முழுக்க ஒரு ஆகாசம்னு சொல்றோம், அதே போல இந்த ஆத்மாவும் ஒரே ஆத்மா தான். எங்க இருக்கு? எங்கும் வியாபிச்சிருக்கு. நீங்க இருந்த இடத்துல இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு வெளியில இருக்கு. 17-14 புவனங்கள்ல எங்கும் வியாபிச்சிருக்கு. ஆகையால் அது சர்வபூதஸ்தமீஸ்வரம். நீலம் வ்யோமயதா பாலா துஷ்டம் வாம்பிட்சதே ஜனஹா. நீலம் வ்யோம யதா பாலா, சின்ன குழந்தை ஆகாசத்தை பார்த்து அது கருப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. நீலம்னா ப்ளூன்னு சொல்லாதீங்க. நீலம்னு ப்ளூங்கிறது தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல நீலம்னு சொன்னா கருப்புன்னு அர்த்தம். அதை நல்லா பார்த்துக்கலாம். அதே போல ராமனுடைய செயல் என்ன, நீளமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீளம்ங்கிற சம்ஸ்கிருத பதம் அது, அதனால கருப்பு அவார்டு. எங்கேயாவது ப்ளூ உடம்பு முழுக்க ப்ளூ ஆகிட்டு வச்சுங்களேன், எங்கடா விவகாரம் ஏதோ விஷம் சாப்பிட்டான்னு அர்த்தம். ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் விஷத்தை கொடுத்துறாதீங்க நீங்க. அந்தந்த பாஷையில அந்தந்த பதம். சில பதங்கள் 2 பாஷையிலையும் ஒன்னா இருக்கலாம். இப்ப 3ன்னு வச்சுங்களேன், சம்ஸ்கிருதத்திலையும் 3 தான், இங்கிலீஷ்லயும் 3 தான். இது போல பதங்கள் என்ன அடுத்த கிளாஸ்ல தீர்மானம் பண்ணி வாங்க. ஏதாவது ஒண்ணு ஒரு ஹோம்ஒர்க் வேணுமோ இல்லையோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னு பாருங்க. நிறைய பதங்கள் சம்ஸ்கிருத பதங்கள் அப்படியே தமிழ்ல வழக்கம் ஆயிடுது. தமிழ் சம்ஸ்கிருதம் எழுதுண்டாலோ இல்ல தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதம் வந்ததோ இந்த இருக்க வேண்டாம். 2 பாஷையிலையும் ஒரே பதங்கள் இருக்கு. அது என்ன சொல்றது அப்படின்னா, வெகு நாட்களாக 2 பாஷங்களும் இருக்கு, அவ்வளவு. அப்படி பதார்த்தம் துஷ்டம் மாம்பிட்சதே ஜனஹா. என்ன, இந்த குணங்களோடு கூடி இருக்கிறதாக ஜனங்கள் பார்க்கிறார். என்ன பண்றது?
மானுஷியும் தனமாசிரிதம், மனுஷனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன். ஆகையால் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண, அவஜானந்தி மாம் மூடா மானுஷியும் தனமாசிரிதம். லோகத்துல இருக்கிறவள என்ன பண்றா தெரியுமா, அவரும் நம்ம மாதிரி மனுஷன் தானே சார், கிருஷ்ண பரமாத்மாவ நம்ம மாதிரி மனுஷன் தானே அப்படின்னு நினைக்கிறார். என்னடா மூடா அவஜானந்திமா மூடா, ஏன் அப்படின்னு, மானுஷிந்தனும் ஆசிரிதம், நான் மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு இருக்கேன், மனுஷ சரீரம் நம்ம மாதிரிதான் இவர் அப்படின்னு நினைக்கிறார். அதான் சொல்றது, நீலம் யோ மயதா பாலா துஷ்டம் மாம் வீட்சதே ஜனஹா, துஷ்டம் மாம் துஷ்டமா இருக்கா போல, ஒரு தோஷங்கள் இருக்கா போல நினைக்கிறார். ததா மச்சைதன்யம் அவபாஸ்யத்வாத் சர்வ பிராணி தியம் சதா. முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இதை இங்க எழுதுறார் ஆச்சாரியார். அவரது பார்த்துதான் மேல இருக்கான்னு சொல்லத்தான் நான் சொல்றேன். இருந்தாலும் இது பின்னால வந்தது. எப்படி, மயா மச்சைதன்ய அவபாஸ்யத்வாத், என்னுடைய சைதன்யத்தினால் ஒளிப்பதனால் சர்வ பிராணி தியாம் சதா, எல்லா பிராணிகளுடைய மனசு புத்தி அதற்கு பின்னால பரமாத்மா இருக்கார். எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கார் தெரியுமோ, அந்தர்யாமி சர்வாந்தர்யாமி, அவருக்குள்ள ஒண்ணும் இல்ல, அவரு தான் எல்லாத்துக்கும் உள்ள இருந்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஆனந்தமய கோஷத்தை ஒழிக்கிறார், விஞ்ஞானமய கோஷத்தை ஒழிக்கிறார், மனோமய கோஷத்தை ஒழிக்கிறார், அதுக்கப்புறம் பிராணமய கோஷத்தையும் ஒழித்தார், அதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான் சரீரத்தையும் ஒழிச்சிருக்கார். ஆகையால் சரீரத்தை பார்த்து நீங்க நான்கிற அவருடைய ஒளியானது அவ்வளவு தூரம் வந்திருக்க, சரீரம் வரைக்கும் புலன்கள் வரைக்கும் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கான். ஆனா அதை தாண்டி வெளியில வந்தா இதம்னு தெரியறதே மீதியெல்லாம் தெரியல, அது அஜானத்தினால. அப்படி மச்சைதன்யாவபாஸ்யத்வா சர்வ பிராணி தியம் ததா பூர்வம பிராணின சர்வே, எல்லா பிராணிகளும் என்னுடைய சரீரம். பகவான் விஸ்வரூபத்தை காமிச்சார். கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விபூதிகள்லாம் சொன்னார், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு. அதெல்லாம் சர்வமே ததுதம் அந்யே என்மாம் வதசி கேசவா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு இப்ப இனிமேல நம்புறேன். இது வரைக்கும் நம்புறேன், அது வேற விவகாரம், இனிமேல நம்புறேன். ஆனா விவகாரம் என்ன தெரியுமா, உங்களுடைய சரீரத்துல இத்தனை தேவதைகளும் இருக்கா, இத்தனை அரக்கர்கள் இருக்கா, இத்தனை பிராணிகள் இருக்கா, எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனா நீங்க யாருன்னு மட்டும் தெரியலைங்க. இவ்வளவு தூரம் எல்லாம் தெரியுது. அதோட மட்டும் இல்லாமல் சில இந்த சத்துருக்கள்லாம் ராஜாக்கள்லாம் அதை கடிச்சுட்டு உள்ள சாப்பிட்டுட்டே இருக்கு, சிலது வாயில இருந்து வெளியில தொங்கிட்டே இருக்கு தலையெல்லாம். இது ரொம்ப கோரமா இருக்கு சுவாமி, இந்த விஸ்வரூபம்னா இப்படியா இருக்கணும்? இல்லப்பா, நீ முதல்ல கேட்டா ஒரு கேள்வி, கிம்பா ஜெயமா அப்படின்னு கேட்டேன், நாங்க ஜெயிக்குமா நவா அப்படின்னு கேட்டேன். உன் மனசுல இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் இந்த உருவத்தை காட்டினேன். ராஜாக்கள்லாம் உள்ள போயிட்டே இருக்கலாம், அவள்லாம் லேரிக்கியசே அப்படி நாக்காத தலைவிண்டு அதை உள்ள தள்ளி போட்டுட்டே இருக்காரு விவகாரம். பகவான் சாந்தமான ஒரு ரூபம் இருக்கணும், அதை பார்த்தா நமக்கு சௌக்கியமா இருக்க முடியும். சாந்தமான ரூபங்களும் இருக்கு, குரோதமான ரூபங்களும். என்ன பண்றது, அரக்கால அதட்டணும் கொள்ளணும்னா அதுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துக்கணும், தேவதைகளை அனுகிரகம் பண்ணணும்னா ஒரு ரூபம் இருக்கலாம். பகவானுக்கு பஞ்சகிருத்தியமா இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தோட திரோதான அனுகிரகம் அதுவும் பண்ணணுமோ இல்லையோ, அரக்கர்களையும் கெடுதலையும் நீக்கணுமோ இல்லையோ, அதுக்கு அந்த உருவம் எடுத்துக்கணும். எப்படின்னு அந்த ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்கா நரசிம்மனாக அவதாரம் பண்ணலையா, அதே சைத்தன்யம் தான். அந்த சைத்தன்யத்துக்கு உருவம் இல்ல, ஆனா குழந்தை கேட்கறது சொல்றது, இந்த தூணுல இருக்காரா அப்படின்னு கேட்டா அங்க தூண்ல வந்து உட்கார்ந்துட்டாராம் அப்படின்னு பக்தால் சொல்ல. தூண்ல எப்பவுமே இருக்காரு, ஆகாசத்தில் தானே தூணு இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, நீ சொன்னதான உருவமானது அங்கிருந்து வெளியில வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. 2 மூங்கில உடச்சினா நெருப்பு வருது, 2 அரணிக்கட்டைய உடச்சினா நெருப்பு வருது. என்ன சுவாதீனம் அதுக்குள்ள இருக்கா? இல்லாத போனா வருமா? அதுக்குள்ள இருக்கு. தொட்டம் ஒன்னும் ஆகல, தொட்டம் ஒன்னும் ஆகாது, தெரியாது. எப்படி இருக்கார்? கண்ணுக்கு தெரியாதான உருவத்துல இருக்கார். ஜலத்துக்குள்ள இருக்கார், மின்னல் வருது, இடி விழுந்ததுன்னா மனுஷனை பார்த்தா பில்டிங்கே கீழே விழுந்தது, அது நெருப்பு தானே. ஏன் நெருப்பு இல்லாத இடம் இல்ல, அதே போல எங்க பரமாத்மா இல்லாத இடம் இல்ல, எல்லாமும் அந்த பரமாத்மாவுடைய சரீரத்துல இருக்கு. அதனால பரமாத்மாவுடைய சரீரம், பரமாத்மா என்னுடைய சரீரம், சரீரம் மாதிரி. சரீரம்னு சொன்னா எப்படி கை கால்லாம் இருக்கோ, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கை காலோட சம்பந்தம் இல்லையோ, அதே போலதான் இந்த சரீரத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லை, சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு.
பூர்வம பிராணின சர்வே பூஹூன பூஹோ புறம் மனுஷா சரீரம் அப்படின்னு அர்த்தம். கோட்டைன்னு வச்சுங்க. நவத்வாரே புரே தேகே. அந்த பகவத்கீதையில இல்லாத விஷயமே கிடையாது. எது வேணாலும் பூர்வம் கூட இருக்கும். அவ 2 பேரும் எதுவும் கேட்டுட்டு கடைசியில சொன்னார், அப்பா கிருஷ்ணா, அது அர்ஜுனா, நான் சொன்னதெல்லாம் கேட்டியா? அவருக்கே ஒரு சந்தேகம் வந்து, நீ கேட்டீரா இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்கிற. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் கேட்டுட்டேன்ட்டு கேட்டு விட்டு, சரி எதே சரி ததா குரு, இஷ்டப்பா எப்படியா பண்ணுன. இவ்வளவு சொன்னாலும் நீ மறுபடியும் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னா அது நிச்சயமா நடக்காது. ஏன்டா உன் மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் இருக்கு பார்த்தா அதை தள்ளிவிடும். கூட கர்மாவை பண்ணுன்னு தள்ளிவிடும். நிச்சய விவசாயத்தே உன்னுடைய தீர்மானமா நிச்சயமானது தப்பப்பா, பொய்யானது. ஆகையால் அது உங்களை எப்படி அவசோபி தன்னு நீங்க வேண்டாம்னு நினைச்சிருந்த போதிலும் விவகாரம் என்னிடம் பண்ண வச்சுவிடும். சம்ஸ்காரங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. மனசுக்குள்ள நம்ம என்னென்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அது அப்படியே ஆயிடும். ஆனா என்ன பண்ணணும், பகவத் பக்தி இருந்ததே ஆனால் அந்த சம்ஸ்காரத்தை மேல மாத்தலாம். எப்படி மாத்தலாம் கொஞ்சம் பாருங்க. வாளி இருக்கு, இப்பதான் பிளாஸ்டிக் வாளி வந்துருக்கு. முன்னாலாம் வாளி பெரிய வாளியா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் இரும்பால பண்ணிருப்பா, அப்படின்னு சில சமயத்துல பித்தளையா பண்ணிருப்பா. அதுதான் தூக்குறதுங்கிறது சாதாரணமா நல்ல பலசாலியா இருந்தாதான் தூக்க முடியும் அந்த ஜலத்தை வச்சு. என்னடான்னு ஒரு தடவை வாளி வாங்கி போட்டுட்டோம்னா அது அப்படியே இருக்கு 30-40 வருஷம். அதான் பழைய இப்ப என்ன ஆச்சுன்னா 6 மாசத்துல வாளி கெட்டுப்படுத்தி தூக்கி போட்டுறோம். கேட்கறான், என்ன சுவாமின்னு, பித்தளையில வாளி வச்சுட்டு 40 வருஷம் இருக்கிறது பெட்டரா, 6 மாசத்துக்கு புது டிசைன்ல வாளி வச்சுக்கிறது கேட்கறான். இன்னைக்கு நமக்கு விவகாரம் இப்படிதான் ஆயிடுது. அதனால புது டிசைனை என்ஜாய் பண்ணுவோம் சார். இப்படி இருந்து தீர்க்கமா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்ல மனுஷால் அனுபவிக்கிறது இல்லை. அது நகர்த்த முடியாதான வாளியா இருக்கு. அந்த வாளிக்குள்ள இருக்கக்கூடியதான ஜலமானது கொஞ்சம் தான் இருக்கு. எவ்வளவு அந்த வாளி எவ்வளவு பிடிக்குமோ அதுல 1/4 தான் இருக்குன்னு வச்சுக்கோ. அதை எடுக்க முடியல. ஆனா ஜலமானது சுத்த ஜலம் வேணும் உங்களுக்கு. என்ன பண்ண போறேன்? மேல இருக்கக்கூடியதான குழாவை திறந்து இருக்கிற காலத்துல என்னாச்சு, இந்த அழுக்கு ஜலமெல்லாம் மேல வந்தது. ஜலமெல்லாம் மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போன பிறகு என்ன இது இருக்கு, வெறும் ஜலம், நல்ல சுத்த ஜலம் தானே இருக்கு. அதே போலதான் கெட்ட சம்ஸ்காரங்களோட இந்த மனசுல இப்பொழுது இருக்குமே, ஆனால் அதற்கு மேல நல்ல சம்ஸ்காரத்தை போட்டுட்டே இருக்கணும். எவ்வளவு வாழை 4-5 வாழை ஜலம் வெளியில வந்தாதான் அந்த உள்ள இருக்கக்கூடியதான் அந்த அழுக்கு போகும். அதே மாதிரிதான் நமக்குள்ள தீவிரமாக சத்சங்கத்தை விட்டு இந்த வேதாந்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால் இந்த வெறுப்புகள்னு மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான தோஷம் இருக்கிறதால அது போயிடும். அதனால அதை மாற்றும். மனுஷால மாற்றக்கூடியதான சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் ஒண்ணுதான். தர்க்கம் வியாக்கரணமும் அவன் நன்னா பேச விடும், நன்னா புத்திசக்தியை கொடுக்கும். ஆனா அவனை நன்மையாக பவித்திரமாக ஆக்கிறவன் நகை ஞானேன சதம் பவித்திரம் மிக வித்தியதே. ஞானம் ஒண்ணுத்தான் சரி பண்ணும். ஆகையால் மனசுல கெட்ட வாசனைகள் இருக்க, ஜன்மாந்தரத்துல பண்ணின வாசனை இருக்க, அது எப்படி போகும்? நல்ல வாசனைனால போகும். நல்ல வாசனை இங்க ஏதாவது விற்கிறாளா, மெடிக்கல் ஷாப்ல விற்கிறாளா கேட்கக்கூடாது. நல்ல வாசனை சத்து கடத்துல இருக்கும். அதனால சத்துங்க தான் அதை சரி பண்ணக்கூடியது. இது மீதி கிரகங்கள்ல சொல்றா. இருக்கட்டும், நமக்கு ஜனிம ஜான விசேஷம் விஜேயம் ஸ்வப்ன ஜானவதிஷ்யதே நித்யம் நிர்விஷயம் ஞானம் தஸ்மாத்வைதம் ந வித்யதே. ஜனிம ஜான விஜேயம் 2 ஞானங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு ஆத்மஸ்வரூபம், அறிவு வடிவம், அறிவு கட்டி. இன்னொரு ஞானம் என்ன, அதான் நம்ம புத்தியில இருந்து வந்துட்டு இருக்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அது ஜனிம ஜானம். ஜனிம ஜானம்னா பிறந்ததான ஞானம். ஆத்மாவுக்கு பிறகு இல்லை. நஜாயதே மிருதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான போயா. பிறக்கல அந்த அறிவு ஆத்மாங்கிறது. ஏன்னா எது பிறந்திருக்க, புத்தியில வரக்கூடியதான ஞானம். அதுக்கு என்ன பேரு? பிறந்ததான ஞானம், ஜனிம ஞானம். அதனால விஜேயம் ஸ்வப்ன ஞானவதிஷ்யதே. உலகத்துல இருக்க எல்லா பொருளும் இந்த புத்தி ஞானத்தினால்தான் பாக்குறேன். ஆனா அது எப்படின்னு, சொப்னத்திலையும் புத்தியினால்தானே பொருள் வந்தது. சொப்னத்துல எப்படி வந்தது உங்களுக்கு அறிவு? புத்தியினால்தான் வந்திருக்கு. பார்த்த குடங்களோ, யானை, குதிரை, ஒட்டகை, ரோடு என்னென்ன சொப்னத்துல பார்த்தீங்களோ எல்லாம் என்னது? உங்களுடைய ஆத்மஸ்வரூபம். புத்தி அதுவா பரிணமித்தது. அது ஆத்மா பார்த்தது. அவ்வளவு.
ஆத்மாவும் புத்தி வடிவாக புத்திக்குள்ள இருந்து பார்த்தது. அத பொருள் எல்லாம் பொய்ன்னு நீங்களே சொல்ற, நான் சொல்ல வேண்டாம். சொப்னத்துல நீங்க பார்த்த பொருள் ஏதாவது கொஞ்சமாவது காலம் இருக்க முடியுமா? 10 நிறைய 100 லட்டு வச்சு கொடுத்தேன் சார். திருப்பதி லட்டு சைஸ் பழைய நாள்ல திருப்பதி லட்டு பெரிய சைஸ் இருக்கு பார்த்தா, அப்படி வச்சான் உங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு வாயில போட்டு இருக்கு. இப்பதான் நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கேன், நான் காலமே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க சுவாமி உள்ள வச்சுட்டா. காலம்பரம் இருந்து பார்த்தா, எழுந்ததே முதல்ல இருக்காருன்னு பார்த்தா தட்டும் இல்லை லட்டும் இல்லை. எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? திருப்பதி லட்டு கிடைக்கிறதே கஷ்டம், இவ்வளவு 100 லட்டுக்கு இருக்கும் சார். முந்தைய பொடுப்பெல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு நான் பத்திரமா வச்சேன். அப்ப சாப்பிட முடியல, ஏன்னா நிறைய வயிறு முழுக்க சாப்பிட்ட, கண்டம் வரைக்கும் கழுத்து வரைக்கும் மூக்கள் வரைக்கும் சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் பேசினா வெளியில வந்துடும். என்னடா கிடைக்காத பொருள் கிடைச்சிருக்கு, சாப்பிட்டேனே. இப்போ ஒரு நட்டும் காணலையே, எல்லாம் பகவான் சாப்பிட்டு போயிட்டார் போல இருக்க எப்படின்னு நினைக்கிறேன். அப்ப சொப்னத்துல பார்த்த பொருள் எல்லாம் எப்படி பொய்தானே? அது ஜென்ம தியானத்தினால் தானே பார்த்தது. அதே போல வெளியில இருக்கக்கூடியதான புத்தியினால் தானே இவைகள்லாம் பார்க்கப்படுகிறது. ஆகையால் என்னடா இந்த உலகம் கூட அப்படித்தான் நிஜமா காணப்படுறது எல்லாம் அப்படித்தான். ஜனிமஜான விஜேயம் ஸ்வப்னஜான வதிஷ்யதே நித்தியம் நிர்விஷயம் ஞானம். சுத்தமான ஒரு ஞானம் ஆத்ம தத்துவம் உள்ள இருக்கு. தஸ்மாத்வைதம் ந வித்யதே. ஆகையால் உலகத்துல பாக்குற பொருள் எல்லாம் பொய்யா இருக்குமே. ஏனால் பொய்யா இருக்குமா? அது எப்படி சார் பொய்யாகும்? உண்மையா நான் பாக்குறேன்னு சொல்லாதீங்க. நான் சொன்னது மாதிரி பாருங்க, புத்தியினால் ஒழிக்கப்பட்டதான பொருள்கள் எல்லாமே பொய். எது காலமே நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் பொய். ஆனா இது பொய் எப்ப ஆகும்னு ஞானம் வந்து ஆகும். அது ஆத்ம ஞானம் என்னைக்கு வருதோ அது மாதிரி. திரௌபதி அம்மா அந்த அம்மாவனுடைய புடவையெல்லாம் இழுக்கணும்னு துஷாசனம் வந்துட்டான் சபைக்கு நடுவுல. எவ்வளவு தப்பான காரியம் பாருங்க. என்ன ஆச்சுன்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா கோவிந்தா எக்கேட்ட எக்கே பொருட்டம் எச்சித தேவனாதா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினான். ஏ கிருஷ்ணா துவாரகாவாசின்னு என்ன காப்பாத்துன்ட்டா. படவை கொடுன்னு கேட்கல, காப்பாத்துன்னு தான் சொல்லியிருக்கான். அவர் என்ன பண்ணார், காப்பாத்துறது என்ன இருக்கு, அவன் இழுத்துட்டே இருந்தா படவை வந்துட்டே இருக்கு. எங்க இருந்து வந்தது என்ன ஏது தெரியல. அத்தனை புடவைகளும் புது புது டிசைன்ல வந்திருக்கான். எல்லாம் என்ன பண்ணா, புடவை கேட்டா ஸ்திரீகள் சும்மா இருப்பாடா, அதுல நல்ல டிசைன் ஃப்ரீயா வருதுன்னா. நம்ம காசு கொடுக்கணும்னா 2000 3000 ஃப்ரீயா கொடுத்துருக்கு. இது வரைக்கும் பார்க்காத டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடியதான் பெண்மணிகள் எல்லாரும் அதை எடுத்து அணிந்தாலாம். அது என்ன விவகாரம்னா, அந்த வஸ்திரம் எல்லாம் அது ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும். இருந்தா போல இருந்து எல்லாமே காணாத போயிடுதுன்ட்டான். என்னடா பொய்யானது. அதே மாதிரிதான் நம்ம நினைக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்க, வெளியில் இருக்க பொருள்கள் பொய் தான். பொய் என்று எப்பொழுது அறியப்பட வேண்டும், எப்பொழுது அறியப்பட முழிச்சுட்ட பிறகு அந்த மொழிப்பு நம்ம எப்ப வரும்னா அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம். பிரம்மஞானம் நமக்கு வந்ததே ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் போயிடும். ஆகையால் நித்தியம் நிர்விஷயம் ஞானம் தஸ்மாத்வைதம் ந வித்யதே ஞாதுர் ஞாதைக நித்யோக்தா. அறிபவனின் அறிவு எப்பொழுதும் பர்மனன்ட். திருஷ்டே விபரிலோபோ வித்யதே சொல்றார் பாத்தீங்களா. அறிபவனின் அறிவு ஆனது எப்பொழுதும் அசையாம அழியாம இருக்கும். சுஷுப்தேது அந்நியசு, அதனாலதான் அதை நித்தியம்னு சொன்னேன். தூக்கத்திலேயோ என்னடா ஆச்சுன்னு பொருளெல்லாம் உள்ள போயிடுது, மனசெல்லாம் உள்ள போயிடுது, இதயத்துக்குள்ள போயிடுது. ஆகையால் என்னடா ஆச்சுன்னு தெரியல, வெளி உலகம் தெரியல. ஆனா நீங்க மட்டும் இருக்கு. அதனாலதான் காலம் வருது நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றேன். புத்தி இல்லாத போனாலும் புத்தி இல்லைன்னு எங்கேயும் போயிடல, மறந்து போயிருக்கு. இருந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்றதோ இல்லையா, நான் இருக்கேன்னு தெரியுது. உலகம் எல்லாம் தோணினாலும் பொய்ன்னு தெரியுது. அது அப்படி அசதிஷ்யதாம். ஆகையால் இந்த பதார்த்தங்கள்லாம் அசன்னு தெரிஞ்சுங்கோ. ரூபவத்வா ஜடதத்வாத். உருவங்கள் எல்லாம் இருக்கு. வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களுக்கு உருவம் இருக்கு, அதுக்கு கலர் இருக்கு. ஆனா அது இல்லாதனால பரமாத்மாவின் இடத்துல ரூபவத்வாதி அசத்வாது திருஷ்டியாதே கர்மதாயதா. இந்த பார்வைக்கு காணப்படாத ஆத்மா. ஏவம் விஜான கர்மத்வம் பூம்னோ நாஸ்திகம் நாஸ்திகம் யதே. ஏவம் இப்படி புத்தியினால் பார்த்தல் என்கிறது. புத்தியினால நம்ம ஆத்மாவை பார்க்கிறேன் என்கிறது நடக்காத காரியம். அது பார்க்கிறவன். அவர் பார்க்கிறவன் அவனை பார்ப்பதற்கு மற்றொரு பொருள் இல்லை.
அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கார். அப்படிப்பட்டதான சாட்சி சைத்தன்யத்துக்கு நாம வணங்கணும். சாட்சி சைத்தன்யமாக இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்களும் சாட்சி சைத்தன்யம் ஆயிடுவேன். அப்படி ஏவம் விஞ்ஞான கர்மத்வம் பூம்னோ நாஸ்தி கம்யதே அப்படின்னு முடிச்சிருக்க. இப்படி இந்த நித்தியமான ஞானம் ஒண்ணு இருக்கு, அது திருஷ்டி ஸ்வரூப ஞானம். அதை பத்தி சொல்லுங்கன்னு விசேஷமாக அடுத்ததான ஒரு 10வது அத்தியாயம். இதை நம்ம அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம்